பேஷண்ட்டுக்கு ஃபங்கல் சைனசைட்டிஸ்க்காக நான் ஒரு மாதம் முன்னால் அறுவை சிகிச்சை பண்ணேன். அதுக்கு முன்னால் அவங்க ரொம்ப கஷ்டத்தில் மூக்கில் மூச்சு விட முடியாமல் வாயை திறந்துட்டு தான் தூங்கிட்டு இருந்தாங்க. கொரட்டை விட்டுட்டு இருந்தாங்க. மூக்கில் மூச்சு விட முடியல. அடிக்கடி தும்மல் சளியோடு இருந்தது. பேஷண்ட்டோட ப்ரைவசிக்காக அவங்க முகத்தை நான் ரெக்கார்ட் பண்ணல. பட் அவங்க இப்போ சொல்லுவாங்க, அதை நீங்கள் கேட்கலாம். சொல்லுங்கம்மா. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது அதை நான் ரொம்ப பயந்தேன். அந்த மாதிரி வேண்டாம் மாத்திரைகள் அது கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி ரெக்கவர் ஆகிருப்பேன்னு தெரியாது. ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் தெரிஞ்சாங்க. தினமும் டெய்லி நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷங்களே டெய்லி சளி பிடிக்குது, மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போடுறது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் என்னால் மெடிக்கல் ஷாப்லேயும் மாத்திரை வாங்கிக்கலாம் சரியாகாத மாதிரி பட்சத்து தான் உங்ககிட்ட வந்தது. நீங்கள் ஆப்ரேஷன் ஃபஸ்ட் டைம் ஒத்துக்கல, 2வது டைம் நானே வந்துட்டு பண்ணிட்டுருங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே உண்மையாலுமே ரொம்ப எனக்கு இதெல்லாம் ரொம்ப இப்படி தான் இருக்கும். மற்றவங்களாம் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இவங்க நார்மல் லைஃப்பில் இப்படி இருக்காங்க, நமக்கு மட்டும் இந்த தொந்தரவு எதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கு. வாஷ் பண்ண ஒரு ஜஸ்ட் இப்போ நான் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ரொம்ப அப்படி சொல்கிறது சளி பிடிக்கிறதுன்னு ஒன்று இருக்க மாட்டேங்குது. எப்பயாவது அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அது நமக்கு போய் வாஷ் பண்ணிட்டு வந்தேன்னா அதுவும் அந்த தொந்தரவு இல்லை. தினமும் வாஷ் பண்ணுறதுனாலே ரொம்ப பெட்டராக இருக்குது எனக்கு. ஸோ இப்போ அறுவை சிகிச்சைக்கு எது இம்பார்ட்டண்ட்டு? அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறதா, இல்லை அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் எடுத்துக்கிற கேர் தான். அந்த கேர் என்னது? வராமல் இருக்கும். அதான் என்ன பண்ணால் வராது? நீங்கள் கொடுக்குற அந்த மருந்து யூஸ் பண்ணி தண்ணியில் போட்டு அந்த பம்ப் வச்சு அது மூக்கு தண்ணியை எடுக்கிறதுனால. கரெக்ட். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை வேலை நீங்கள் கழுவுறீங்க மூக்கு? 2 times பண்ணுறேன். ஸோ எப்படி பல் வளர்க்குறோம்? ஒரு நாளைக்கு காலையில் தூங்கி எழுந்த பிறகு ஒரு முறை, நைட்டு ஒரு முறை. அப்போது மூக்கு எத்தனை வேலை கழுவணும்? அப்போ 2 வேலை கழுவணும். நீங்கள் கழுவுறீங்களா? அந்த மாதிரி கழுவுறீங்க. இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்களா? மூக்கடைப்பு இருக்கா? கொரட்டை இருக்கா? சளி பிடிக்குதா? தும்மல் இருக்கா? வெரி குட்மா. தேங்க்யூ.